கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு தான் இப்போ பியூஷ் கோயல் வர்றாருன்னு வச்சுங்களேன். ஏற்கனவே அமித்ஷா வர்ற மாதிரி இருந்தது. பட் அமித்ஷா வரல. காரணம் என்னன்னா, இன்னும் ஒரு சரியான ஒரு சூழ்நிலை இல்லை அதிமுக கூட்டணியில. யார் யார் இருப்பாங்க, யார் யார் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இன்னுமே தொடர்கிறது. டிடிவியும் ஓபிஎஸும் பிஜேபி தரப்பு பேச்சுவார்த்தை டச் பண்ணி பேசிட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த விஷயத்துல எந்த அளவுக்கு சாதகமா அவங்க அதிமுக பாஜக கூட்டணி 2 பேர் போவாங்க அப்படின்னு பெரிய கேள்விக்குறி. காரணம் என்ன, டிடிவி ஓப்பனாக டிக்ளேர் பண்ணிட்டாரு, எடப்பாடி தலைமையிலான அதிமுக இருக்கும் வரை நான் போக மாட்டேன், வாய்ப்பு இல்லை. எடப்பாடியை முதலமைச்சர் வேட்பாளர்னு நீங்கள் சொல்லிட்டீங்க, அவருக்கு பிரச்சாரம் பண்ணுறதுக்கு ஒரு காலத்தில் நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன்னு சொல்லிட்டேன். ஸோ அப்படிங்கிறப்போ அது ஒரு பெரிய ஸ்ட்ரக்காகி நிற்குது. விருப்பமான விஷயத்தில் அதில் பெரிய பாதிப்பு அதிமுகவுக்கு இருக்குது. சரி, அவர் என்ன பண்ணார் எடப்பாடி, இல்லை ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு 50 பேராவது பணம் கட்டணும். பாரு அதிமுக எப்படி இருக்குது பாருங்கள், அவர் உற்சாகமாக இருக்குது அப்படிங்கிறத நான் பிஜேபிகிட்ட சொல்லணும். அதிமுக இருக்குது போகுது நீங்கள் சொல்லி அதை பாருங்கள், எவ்வளோ பேர் பணம் கட்டியிருக்காங்க பாருங்கள், எனக்கு சீட்டு வேணும்னு ஒரு தொகுதிக்கு 50 பேர் கட்டியிருக்காங்கன்னா 234 × 50 பாருங்களேன். ஓபிஎஸ் டிடிவி இல்லை, முடிஞ்சிருச்சு. நீங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிஎம்கேல ஒரு பார்ட் மட்டும் வரப்போகுது. ஸோ இதை மட்டுமே வச்சு இந்த தேர்தல் என்னன்னா, பிஜேபிக்கு கிட்டத்தட்ட 60 சீட்டு கேட்டாலும் சீட்டு, அதிமுக நீங்கள் 234 தொகுதியில் நின்னாலும் தோல்வி தான். கரூர்லாம் பார்த்தீங்கன்னா எம்ஆர் விஜயபாஸ்கர் கையில் விழுந்து காலில் விழுந்து எல்லாத்தையும் விருப்பமான பணம் கட்ட சொல்கிறார். ஒரு கட்டுறதே பெரிய விஷயம். கரூருக்கு கட்டியிருக்காரு. அங்கே 50 பேர் கட்டுங்கன்னா எப்படி கட்டுவாங்க? அதிமுக ஒரு 50 பேர் தான் இருப்பாங்க இப்போ இருக்க நிலைமைக்கு கரூரில். அதெல்லாம் ஒரு பக்கமாக சாஞ்சி கிடக்காங்க, எல்லாம் திமுக வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி என்ன காரணம்னா, கூட்டணி இல்லை, சூழ்நிலை சரியா இல்லை அப்படிங்கிற ஒரு வருத்தம் அதிமுகவில். தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் தமிழ் நியூஸ் ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார். சார் வணக்கம். வணக்கம் முக்கியம். வணக்கம் சார். அஇஅதிமுக பாஜக கூட்டணியில் சீட்டு பேரம் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்ல, உத்தேச பட்டியலை டெல்லி தலைமைக்கு திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் கொண்டு சென்றார் என்ற தகவல் எல்லாம் கடந்த காலத்தில் நாம் பார்த்தோம். அதை அவர் கேலி செய்யும் விதமாக அவர் மறுத்தார், திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள். ஆனால் அந்த ஒரு டாக் என்பது இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இப்போது ஏற்கனவே பேச்சுவார்த்தைக்கான அந்த குழு என்பது பாண்டா அவர்களுடைய தலைமையில் நம்ம நியமிக்கப்பட்டதை சற்று மாற்றி பியூஷ் கோயல் அவர்களுடைய தலைமையில மாத்தினாங்க. இப்போது பியூஷ் கோயல் அவர்கள் நாளை தினம் வர இருக்கிறார். சீட்டு பேரங்கள் எல்லாம் கன்ஃபார்ம் செய்யப்பட்டுருமா, எப்படி பார்க்குறது? இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு தான் இப்போ பியூஷ் கோயல் வர்றாருன்னு வச்சுங்களேன். ஏற்கனவே அமித்ஷா வர்ற மாதிரி இருந்தது. பட் அமித்ஷா வரல. காரணம் என்ன, இன்னும் ஒரு சரியான ஒரு சூழ்நிலை இல்லை அதிமுக கூட்டணியில். யார் யார் இருப்பாங்க, யார் யார் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இன்னுமே தொடர்கிறதுன்னு வச்சுங்களேன். குறிப்பாக பார்த்தா முதல்ல எடப்பாடி ரொம்ப அலட்சியமாக என்ன பண்ணிட்டாரு, டிடிவி வேணாம், ஓபிஎஸ் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் அலட்சியமாக பண்ணிட்டாரு. அதே மாதிரி செங்கோட்டையனை கட்சியை விட்டு நீக்கினாரு. இதெல்லாம் நவம்பரில் நடந்த சம்பவங்கள்னு வச்சுங்களேன். பட் திடீர்னு செங்கோட்டையன் இப்படி ட்விஸ்ட் அடிப்பார்னு எதிர்பார்க்கல. அவர் டக்குன்னு விஜய்கிட்ட போய் ஜாயின் பண்ணி அவர் ஒரு அடுத்த கட்ட தலைவர் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கிறாரு. அதில் எடப்பாடிக்கு ஒரு பெரிய ஷாக்கு தான், அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. அதிமுகவுக்குமே அது ஒரு பெரிய செட்பேக் கொங்குல. நீங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, சாதாரணமாக என்ன நினச்சிட்டு இருந்தார், டிடிவி தேவையில்லை, ஓபிஎஸ் தேவையில்லைன்னு நினச்சிக்கிட்டு இருந்த எடப்பாடிக்கு இல்லை நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்களுக்கு சாதகமாக இருக்காது தென் மாவட்டங்கள். ஸோ நீங்கள் அவங்கள அலட்சியப்படுத்த முடியாது, அவங்களையும் சேர்த்து தான் ஆகணும் அப்படிங்கிறத பிஜேபி கிட்டத்தட்ட ஆரம்ப காலத்துலேருந்தே தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கு. இப்பயும் சொல்ல ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதனால் நீங்கள் டிடிவியும் ஓபிஎஸும் பிஜேபி தரப்பு பேச்சுவார்த்தை டச் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். இந்த விஷயத்தில் எந்த அளவுக்கு சாதகமாக அவங்க அதிமுக பாஜக கூட்டணி 2 பேர் போவாங்க அப்படின்னு பெரிய கேள்விக்குறி. காரணம் என்ன, டிடிவி ஓப்பனாக டிக்ளேர் பண்ணிட்டாரு, எடப்பாடி தலைமையிலான அதிமுக இருக்கும் வரை நான் போக மாட்டேன், வாய்ப்பு இல்லை. எடப்பாடியை முதலமைச்சர் வேட்பாளர்னு நீங்கள் சொல்லிட்டீங்க, அவருக்கு பிரச்சாரம் பண்ணுறதுக்கு ஒரு காலத்தில் நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன்னு சொல்லிட்டார். ஸோ அப்படிங்கிறப்போ அது ஒரு பெரிய ஸ்ட்ரக்காகி நிற்குது. ஓபிஎஸும் அதே தான், எனக்கு ஏதாவது ஒரு பொறுப்பு கொடுங்க, ஒன்று அவைத்தலைவர் கொடுங்க எனக்கு,
இல்ல எனக்கு வந்து ஏற்கனவே இருந்த மாரி ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் இந்த மாரி ஏதாவது எனக்கு பண்ணி குடுத்தீங்கன்னா தான் நான் போனா சரியா இருக்கும். அப்படிங்கிற ஒரு டிமாண்ட்லயே அவருமே அப்படியே இழுத்துட்டு இருக்கிறாரு. ஸோ அது இன்னும் ஃபைனல் ஆகல. நீங்க பொங்கல் 14ஆம் தேதி 14, 15 பொங்கல் வருது. அந்த டைம்ல இந்த முறை மதுரையில பொங்கல் விழா கொண்டாடுறாரு பிரதமர். அதுக்கு வரார். அங்க வந்துட்டு அது இல்லாம அன்றைய தினமே பார்த்தீங்கன்னா, புதுக்கோட்டையில நயினா நாகேந்திரனுடைய அந்த பாத யாத்திரை நிறைவு பெறுது. அந்த நிகழ்ச்சியும் கலந்துக்கிறார். ஸோ அந்த நிகழ்ச்சியில வந்து கிட்டத்தட்ட கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாத்தையும் ஸ்டேஜ் ஏத்தணும் அப்படிங்கிறது தான் பிஜேபியோடைய அஜெண்டா. ஸோ அதுக்கு முன்னாடி ஜனவரி 14ஆம் தேதிக்குள்ளார எல்லாத்தையும் பேசி முடிச்சிரணும். அப்படிங்கிறது தான் திமுகவுடைய ஒரு பிளானு. அதுக்காக தான் இப்ப என்ன பண்றாங்கன்னா, நீங்க கிட்டத்தட்ட அன்புமணி ஓகேன்னு சொல்ட்டாருன்னு சொல்றாங்க பிஜேபி கூட்டணிக்கு. அன்புமணி ஓகே அப்படின்னு சொல்ட்டாரு. பட் இன்னும் ஓபிஎஸும், டிடிவி என்ன செய்ய போறாங்கன்னு தெரியல. ஏன்னா எடப்பாடி மொரண்டு பிடிச்சிட்டே இருக்காரு. ஏன் என்னோட நீங்க சேர்க்க முடியாதுங்க அவங்கள. அவங்க தேவையில்லன்னு அவர் என்ன சொல்லிட்டு இருக்காரு. அவங்களும் ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. எடப்பாடியோட நாங்க இருக்க முடியாது அப்படிங்கிற மாரி அந்த இதுலயே இருக்கிறதுல. ஒருவேளை பிஜேபியோட கூட்டணி அப்படின்னு டிடிவி முடிவு பண்ணாருன்னா, ஸோ டிடிவி ஒரு 6, 7 தொகுதி வாங்குறாரு. அந்த 6, 7 தொகுதியிலயும் எடப்பாடி பிரச்சாரம் பண்ணுவாரா? அதிமுக பிரச்சாரம் பண்ணுமா? இப்படின்னு ஒரு குழப்பம்லாம் இருக்கு. ஸோ அதனால டிடிவி வந்து அதிமுக, பாஜக கூட்டணி செல்வதற்கு ஒரு சூழ்நிலை இல்லை அப்படிங்கிறது தான் இன்ன வரைக்கும் இருக்கு. சரி அவங்களுக்கெல்லாம் என்ன ஒரு அடுத்த ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிவிகே. டிவிகேயும் ஒண்ணும் பெருசா விஜய் வந்து சில விஷயங்கள்ல ஒண்ணும் பிடி குடுக்க மாட்டேங்கிறாரு. பழைய ஆட்கள்லாம் வேண்டாம். ஜென்யூனான ஆட்கள மட்டும் நம்ம வச்சுக்குவோம். எல்லாத்தையும் கான்ட்ரோவர்சியான ஆட்களு, நெறைய புகார்கள், ஊழல் புகார்கள், கேஸ் இவங்கலாம் இருக்கிறவங்கலாம் வேண்டான்னு சொல்றாரு அப்படின்னு ஒரு தரப்பு இப்ப சொல்றாங்க. ஸோ அதனால தான் இந்த ஒரு சூழ்நிலை இருக்கு கிம் இந்த விஷயத்துல. இதன் தொடர்ச்சியா பார்த்தீங்கன்னா, இப்ப அந்த விருப்ப மனு விஷயத்துல அதுல பெரிய பாதிப்பு அதிமுகவுக்கு இருக்கு. சரி அவர் என்ன பண்ணாரு எடப்பாடி, இல்ல ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு 50 பேராவது பணம் கட்டணும். பாரு அதிமுக எப்படி இருக்கு பாருங்க, ஒரு உற்சாகமா இருக்கு அப்படிங்கிறத நான் பிஜேபிட்ட சொல்லணும். மீடியாட்ட சொல்லணும். நீங்க தான் சொல்றீங்க, கூட்டணி பிரச்சனை, அதிமுக இருக்கு, போகுது வருது நீங்க சொல்றீங்க. அத பாருங்க எவ்வளோ பேர் பணம் கட்டியிருக்காங்க பாருங்க எனக்கு. சீட்டு வேணும்னு ஒரு தொகுதிக்கு 50 பேர் கட்டியிருக்காங்கன்னா, 234 இன்ட்டு 50 பாருங்களேன். ஒரு ஆளுக்கு ரூ. 15 ரூ. 15,000. 15,000. ஆமா 15,000. அத டிடி எடுத்து பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு ஒயிட்டாவும் அவங்களுக்கு பெரிய அமௌண்ட் அவங்களுக்கு கலெக்ஷன் ஆகுது இந்த விஷயத்துல. அதுவும் அமைச்சர்கள் எல்லாம் வந்து 4 தொகுதி, அதாவது அந்த மாவட்டம் முழுக்கவே அவங்க வந்து விருப்ப மனு குடுத்துருக்காங்களாம். அப்படின்னு ஆமாமா. நான் ஒரு தகவல் கேள்விப்பட்டேன். ஆமாமா. உண்மதான் செல்வராஜ். நீங்க அதுல கரெக்ட்டு தான். நீங்க அதாவது நீங்க ஒரு தொகுதிக்கு 50 பேர்னா எப்படி ஐக்கியம் பண்ண முடியும்? ம். நீங்க அங்க இருக்கிற பவரான ஆட்கள் இப்ப வேலுமணி 10 தொகுதி இருக்காங்கன்னா, வேணும்னு சொல்றவங்க ஒரு தொகுதிக்கு 5 பேர் கட்டலாம். இப்ப இருக்க சூழ்நிலையில. இன்னும் மீதி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, 20 பேர கட்டணும், இன்னும் 45 பேர் கட்டணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்தால், எப்படி பண்ணுவாங்க? கஷ்டம் இல்லையா? ஒரு எனக்கு தெரிந்து பார்த்தீங்கன்னா, இப்ப கரூர்லாம் பார்த்தீங்கன்னா, எம்.ஆர். விஜயபாஸ்கர் கையில விழுந்து, கால்ல விழுந்து எல்லாத்தையும் விருப்ப மனு பணம் கட்ட சொல்றாரு. அவரு கட்டுறதே பெரிய விஷயம். கரூருக்கு கட்டியிருக்காரு. அங்க 50 பேர் கட்டுங்கன்னா எப்படி கட்டுவாங்க? அதிமுக ஒரு 50 பேர் தான் இருப்பாங்க. இப்ப இருக்க நிலைமைக்கு கரூர்ல. ம். மத்தெல்லாம் ஒரு பக்கமா சாஞ்சு கிடக்கு அங்க எல்லாம் திமுக வந்துட்டாங்கன்னு வச்சுக்கங்க. இந்த மாரி என்ன காரணம்னா கூட்டணி இல்ல. சூழ்நிலை சரியா இல்ல அப்படிங்கிற ஒரு வருத்தம் அதிமுகல மேலோங்கி இருக்குது. ஒரு சோர்வாக இருக்கிறார்கள். 2ஆம் கட்ட தலைவர்களா இருக்கட்டும், தொண்டர்களுமே என்னடா வெற்றி இந்த முறை வாய்ப்பில்லை அப்படிங்கிறது இப்பயே அதாவது ஒரு ஆட்சி மாற்றம்னா ஆட்டோமேட்டிக்கா பார்த்தீங்கன்னா, ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி, 1 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு பேச்சுவார்த்தை வந்துரும். 2வது அதிகாரிகள் ஐஏஎஸ், ஐபிஎஸ் அதிகாரிகளே வந்து அப்படியே ஒரு மாரி பேலன்ஸ் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. இல்லங்க இந்த டைம் கவர்மெண்ட் மாறிரும் போல இருக்குன்னு. ஆனா அந்த மாரி சூழ்நிலை எதுவுமே இல்ல அப்படிங்கிறாங்க. ஸோ இதுவே ஒரு பெரிய ஒரு சோர்வு தானே. இப்ப நம்ம கண்டிப்பா ஜெயிக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா அப்புறம் எப்படி இருக்கும்? அந்த மாரி ஒரு சூழ்நிலை அதிமுகல இருக்கு. இவன் தான் சொன்னா நேத்து ஆரம்பிச்ச கட்சி தாவேக்கால உள்ள ஒரு உற்சாகம் அதிமுகல இல்லையே. எடப்பாடி மட்டும் தான் அத உற்சாகமா காட்டிக்கிறாரு. மத்தபடி யார்ட்டயும் ஒரு உற்சாகம் இல்ல. அதுதான் உண்மை. அதனால எப்போதைய அதிமுக சூழ்நிலை, அதிமுக, பாஜக கூட்டணி ஒரு முழுமை பெறல. யார் இருப்பாங்க, இருக்க மாட்டாங்கங்கிறது ஒரு சூழ்நிலை. அதனால பியூஷ் கோயல் வந்து பேச்சுவார்த்தை நடத்துவார். டிடிவிலாம் நேரடியா பேச்சுவார்த்தை நடத்த முடியாது. ஏன்னா டிடிவி புடி குடுக்காமயே இருக்கிறாரு. சும்மா வேற யார் மூலியமாவோ இல்ல ரகசியமா பேசி
ஏதாவது டிமாண்ட் பண்ணி அவரை கொண்டாருவாங்க. அதுக்கான வேலைகள் நடக்குது. மீன் டைம் 23ஆம் தேதி ஓபிஎஸ் சொல்லியிருந்தாரு. நிர்வாகிகள் கூட்டம் போட்டிருக்காரு அவரு. அதிமுக உரிமை மீட்பு கழகம் அப்படின்னு மாத்திட்டாரு. அந்த ம். கழகத்துடைய நிர்வாகிகள் கூட்டம் நடக்குது. அவர் என்ன சொல்லப் போறாருன்னு தெரியல. இதுதான் இப்போ ஒரு தற்போதைய சூழ்நிலையா தெரியுது ஹக்கீம். ஆனால் பியூஷ் கோயலினுடைய நியமனமே வந்து எடப்பாடி பழனிசாமி தான் வந்து அங்க அப்பர் ஹேண்ட் எடுத்தது போல தெரியுது. பியூஷ் கோயல் வந்து ரொம்ப கராராலாம் வந்து சீட் ஷேரிங் பார்கெயின்லாம் பண்ண மாட்டாரு. பாண்டாவா இருந்தாருன்னா அவர் வேற மாதிரி பண்ணுவாரு. அவர் 67 சீட்டு கேட்டாருன்ற தகவல் இதே வலதுசாரி ஆதரவாளர்கள் சொன்னாங்க. ஆனால் பியூஷ் கோயல போட்டதே எடப்பாடி பழனிசாமிக்கு இறங்கி வந்துட்டாங்க பிஜேபி அப்படின்ற மாதிரி தானே வந்து அவர் அப்பர் ஹேண்ட் எடுத்துட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்களே. எடப்பாடி அப்பர் ஹேண்ட் எடுக்கிறாரா எடுக்கலையாங்கிறது ஆளுங்கட்சி ஆகிறது தானே இனிமே அவருடைய கட்சியை வந்து நிலைமையை பிடிக்க முடியும். ஏற்கனவே 10 தோல்வி பழனிசாமின்னு ஒரு பேச்சு ஓடிட்டு இருக்கு ஹக்கீம். புரியுதுங்களா? இப்ப நீங்க எடப்பாடி பழனிசாமி வந்து இந்த தேர்தலில் ஜெயிச்சே தீர வேண்டும். நீங்க அப்படி பார்த்தீங்கன்னா பியூஷ் கோயல் ரொம்ப க்ளோஸ் யாருக்கு? விஜயபாஸ்கருக்கு, ஹெல்த்துக்கு அவருக்கு தான் ரொம்ப க்ளோஸ் அவரு. அதே மாதிரி தங்கமணிக்கு ரொம்ப க்ளோஸ் அவரு. அதனால நீங்க அப்படி பார்க்க முடியாதுன்னு வச்சுக்கங்களேன். இந்த விஷயத்துல பார்க்க முடியாது. காரணம் என்னன்னா, அரசியல் தமிழக அரசியல் தெரிந்த நபர்கள் இப்ப தங்கமணி, வேலுமணிலேருந்து எல்லாத்தையும் கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்ணுவாரு. டிடிவிட்ட பேசுவாரு. ஓபிஎஸ்ட்ட பேசுவாரு. ஏற்கனவே கடந்த காலங்கள்ல அவர் அவங்களோட இருந்திருக்கிறாரு. அதன் அடிப்படையில தான் அவர மாத்தி போட்டிருக்காங்கன்னு தான் நான் நினைக்கிறேன்னு வச்சுங்களேன். கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளா பேசுவாரு. பேச வேண்டிய கட்டாயத்துல இருக்கு. நீ ஏன் ஓபிஎஸ், டிடிவி இல்ல. முடிஞ்சிருச்சு. நீ அதே மாரி பார்த்தீங்கன்னா, பிஎம்கேல ஒரு பார்ட் மட்டும் வரப்போகுது. ஸோ இத மட்டுமே வச்சு இந்த தேர்தல்ல நின்னா, பிஜேபிக்கு கிட்டத்தட்ட 60 சீட்டு கேட்டாலும் சரி, அதிமுக நீங்க வந்து 234 தொகுதியில நின்னாலும் தோல்வி தானே. நீங்க இந்த சீட்டு வாங்குறதுலலாம் எடப்பாடி பெருசா ஒண்ணும் ஷேர் பண்ண மாட்டாரு. ரொம்ப பிரஷர்லாம் பண்ண மாட்டாரு. இந்த முறை சொல்றேன் நான். கூட்டணி சரியா இல்லன்னா என்ன ஹக்கீம் செய்ய போறாரு அவரு? ஆனா அவங்க 2ஆம் கட்ட தலைவர்கள் எல்லாமே தெரியுதுல்ல. நீங்க ஒரு தேர்தல் எப்படி இருக்கும்? களம் எப்படி இருக்கு நம்மளுக்கு? அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியுது. நீங்க சர்வேன்னு சொல்றாரு. எடப்பாடி ஒரு பக்கத்து சொல்லிட்டு இருக்காரு. ஆனா, நீங்க விஜய் என்ன நினைக்கிறாரு? சர்வேல நான் தாங்க அட்வான்டேஜ். பாருங்க திமுகக்கு அடுத்தது நான் தான் இருக்கேன்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு. அதனால தானே அவர் திருப்பி என்ன சொல்றாரு? டிவிகே வர்சஸ் டிஎம்கேன்னு பேசிட்டு இருக்கிறதுக்கு காரணமே அதுதானே. நீங்க இன்னும் ஸ்ட்ராங்கா நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்களே. இன்ன வரைக்கும் சொல்லலையே. எடப்பாடி பழனிசாமி ஒரு ஸ்ட்ராங்கா விஜய்க்கு எதிரான எத வைத்து நீ பேசுற நீனு? நேத்து பிறந்த குழந்தை நீனு. நம்ம திமுக வர்சஸ் டிஎம்கேன்னு சொல்றியே நீ. எப்படி சொல்றன்னு கேட்க முடியலையா உங்களால? என்ன நினைக்கிறீங்க நீங்க? கடைசி நேரத்துல சேரலாம்னு நினைச்சுக்கிறாரா அவரு? அதுதான் சொல்றேன். அதுதான் வீக் அவருக்கு. எடப்பாடி பழனிசாமியோட வீக்கே இதுதான் நினைக்கிறேன். தன்னுடைய ஸ்டாண்ட வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா சொல்றதில்ல அவரு. அதுதான். நீ ஓபிஎஸ் விஷயத்திலயும், டிடிவி விஷயத்திலயும், சசிகலா விஷயத்திலயும், செங்கோட்டையன் விஷயத்திலயும் காட்டின அந்த ஒரு உறுதி, பிடிவாதம் அதெல்லாம் விட்டுட்டு, நீங்க விஜய் அடிச்சு பார்த்தா தான் அவருக்கு எதிர்காலம். சொல்லும்போது கிட்டத்தட்ட 234 தொகுதியில 100 தொகுதியில தாவேக்கா 2ஆவதா வந்துருச்சு. நீங்க பின்னாடி போயிட்டீங்க. 3ஆவதா போயிட்டீங்கன்னா, என்ன பண்ண போறீங்க இனிமே? முடிஞ்சுச்சா இல்லையா? உங்களோட எதிர்காலம் முடிஞ்சுச்சு. மிகப்பெரிய கட்சி அது. அந்த கட்சிய நீங்களே வந்து சுத்தமா அழிச்ச மாரி உங்களுக்கு ஒரு கெட்ட பேர் வந்துராதா? ஏன் நினைக்கவே மாட்டேங்கிறாரு எடப்பாடி பழனிசாமின்னு தெரியல. அதனால அப்பர் ஹேண்டுங்கிறதெல்லாம் நீங்க சொல்லவே முடியாது அவருக்கு. காரணம்னா ரொம்ப வீக்கா தான் இருக்காரு. 2ஆம் கட்டத்திலலாம் கடுமையான அதிருப்தியில இருக்காங்க அவர் மேல. புரியுதுங்களா? தேவையில்லாம செங்கோட்டையனெல்லாம் ஏன் எதுக்கு தேவையில்லாம நீக்கிட்டு, அவர் இன்னைக்கு ஒரு சூழ்நிலைய போய் அவர் உட்கார்ந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. இப்படி ஒரு வாய்ப்ப இவரு குடுத்தது தானே. இவரோட பிடிவாதம் தானே. ஏன் திமுகவா இருக்கட்டும், மத்த கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா, எவ்வளோ உடனே டக்குன்னு முடிவு எடுத்து செய்ய மாட்டாங்க ஹக்கீம். செங்கோட்டையனுக்கு ரொம்ப அவசர அவசரமா முடிவு எடுத்துட்டாரு. கட்சிய விட்டு நீக்குனாரு. அடுத்த டக்குனு 1 மாசத்துக்குள்ளயே அடுத்த கட்சிய விட்டு நீக்குனாரு. பதவியிலேருந்து நீக்குனாரு. அடுத்தடுத்த விஷயங்கள் பண்ணிட்டாரு. இதெல்லாமே பெரிய அதிருப்தி தானே அதிமுகல. அதனால எடப்பாடிக்கு வந்து சும்மா வேணா சொல்லிட்டு இருக்கலாம் அவரு. ம். எந்த அட்வான்டேஜும் இருக்கிற மாரி நான் தெரியல. என்னைய பொறுத்தவரையும் நான் அத மாரி எனக்கு புரிஞ்சுக்க முடியல. அட்வான்டேஜாலாம் சார் இந்த அணி என்பது தோல்விக்கான அணி தான். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி தொடர் தோல்வியில இருக்காரு.
பலவீனப்பட்டு இருக்கிறாரு. ஆட்சி அமைப்பதற்கான சாத்தியங்கள் எதுவுமே புலப்படல அப்படின்ற மாரி கருத்து சொல்றீங்க. ஆமா, அமித்ஷாவுமே வந்து ஏமாந்துட்டாரு கடந்த ஏப்ரல் மாதமே. எடப்பாடி பழனிசாமி ஒரு ஸ்டெப் முன்னாடி வந்தாருன்னா, அவர் 2 ஸ்டெப் முன்னாடி வந்துட்டாரு அமித்ஷா ஆமா, அவர்கள். ஆமா. அது வந்து ஏடிஎம்கேவோட கூட்டணி வச்சிருக்க கூடாது. அண்ணாமலை எப்படியாவது ஸ்ட்ராங்கா பண்ணிட்டு, நம்ம ஒரு 3 ஃபோர்ஸா ஒண்ணு கிரியேட் பண்ணி, ஏடிஎம்கே 3வது தள்ளிட்டு 2வது கொண்டு வரதுக்குண்டான வேலைய பார்த்திருக்கணும். இப்போ அரித்மெட்டிக்கா நீங்க சொல்வது போல என்டிஏ 18% சொன்னாலும், அங்க இருக்கக்கூடிய பார்ட்னர்ஸ் நெறைய பேர் போயிட்டாங்க. இப்ப பிஜேபி மட்டும் தான் இருக்கு. ஸோ ஆமா. பிஜேபிட்ட ஏற்கனவே 11ன்றாங்க. ஒரு 8% இருக்கலாம் மேபி. ஸோ ஆமா, ஏடிஎம்கேக்கு 23%. ஸோ ஏறத்தாழ பார்த்தோம்னா 30, 35க்குள்ளார தான் வருது. டிஎம்கே அணி ஆமா, 47% இருக்கு. ஆமா, ஸோ ஆமா. ஏணி வச்சா கூட எட்டாத அளவுக்கு 10லிருந்து 15% வித்தியாசம் வந்து ஏடிஎம்கேக்கும், டிஎம்கே உடைய அணிக்கும் இடையிலான அந்த கேப் 100% இருக்கு. இப்போ டிஎம்கே வீழ்த்துவதற்கு ஸ்ட்ராட்டஜி இல்லாம இப்ப திணறாரு அமித்ஷா அவர்கள் அப்படின்ற ஒரு 100 கருத்து சொல்லப்படுது. 100% நீங்க விஜயே வந்து உங்கள வந்து தூக்கி போட்ட மாரி தானே இருக்காரு. அதான் சொல்றேனே, நேத்து வந்த கட்சி அதிமுக பெரிய ஒரு பொருட்டாவே எடுத்துக்கலையே. நீங்க நீங்க தான் அவர வந்து எப்படியாவது கூட்டணியில கொண்டாரணும் நீங்க தான் விரும்புறீங்க. அதிமுக கூட்டணியில நம்ம போய் சேரணும்னு விஜய் இதுவரைக்கும் நம்பல. நினைக்கல. ட்ரை பண்ணல. இது உண்மையா இல்லையா? இதுதான் இன்னைக்கு கள நிலவரம் அதுதான். காரணம்னா வயித்து வலி உங்களுக்கு தான். ஸோ நீங்க அப்ப என்ன பண்ணியிருக்கணும்? எல்லாத்தையும் அனுசரிச்சு போயிருக்கணும். விட்டு குடுக்காம எல்லாத்தையும் அனுசரிச்சு போயிருந்தா, இன்னைக்கு ஒரு அதிமுகல ஒரு பலமா நீங்க ஒண்ணும் இல்ல டிடிவி, சசிகலா, ஓபிஎஸ்ங்கிறது சைக்காலஜிக்கலா அதிமுகவுக்கு ஒரு ப்ளஸ்ஸா இருந்திருக்கும். எடப்பாடிக்கு வேணா அது வந்து மைனஸா இருந்திருக்கலாம். ஆனா, தொண்டர்கள் மத்தியிலும் 2ஆம் கட்ட தலைவர்களுக்கும் ஒரு ஒரு ப்ளஸ்ஸாவே இருந்திருக்கும். அவரு கடைசி வரைக்கும் ஒத்துக்கவே இல்ல. வேண்டாம், வேண்டாங்கிறதுல அவர் தெளிவா இருக்காரு. ஏன்னா தனக்கான இம்பார்ட்டன்ஸ் போயிடும். ஏன்னா, அவரு வந்து மக்கள் தலைவர் கிடையாது. அதுதான் அவருக்கு பிரச்சனையே. அவரு உருவாக்கப்பட்டவர். ஒரு சூழ்நிலையில வந்தார். பதவி வேணுங்கிறதுன வரைக்கும் ஓபிஎஸோட அட்வைஸ் என்னென்ன செஞ்சாலும் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வந்தாரு. இந்த ஒற்றை தலைமைங்கிற மாரி ஒரு சூழ்நிலை வர்றப்போ, அவரு எடுத்தோனே ஒரு நல்ல ஒரு அவர் என்ன பண்ணாரு, கடந்த தேர்தல் 2021 தேர்தல்ல சிஎம் கேண்டிடேட் இவர் தாங்கிறத ப்ரொஜெக்ட் பண்றதுக்கு வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருந்தாரு. அதுக்கப்புறம் பாருங்க அவருடைய மாற்றங்கள் எவ்வளோன்னு பாருங்க. அடுத்தடுத்த சூழ்நிலைகள் போயிடுச்சு. அதனால தான் நீங்க அந்த விஷயத்தை பொறுத்தவரை, என்னை பொறுத்தவரை எடப்பாடி வந்து அவருடைய வீழ்ச்சிக்கு காரணம் அவர் மட்டுமா தான் இருக்கணும். மத்தபடி வேற யாரும் இருக்கிற மாரி தெரியல. இன்னைக்கு அதுதான் நான் சொல்றேன் உங்களுக்கு. நீங்க வந்து இந்த விருப்ப மனுங்கிறதெல்லாம் நீங்க அதிமுகல எப்படி இருக்கும்? அவ்வளோ உற்சாகமா இருக்கும். பட் இல்ல. வேற வழி இல்லாம ஏற்கனவே இருக்க 65 எம்எல்ஏ இருக்காங்க இப்போ. புரியுதுங்களா? அந்த 65 எம்எல்ஏவாவது நம்மள ஜெயிக்கணுங்கிற கட்டாயத்தில இப்ப இருக்கிறாங்க. இறங்கி ஒர்க் பண்றாங்க. அவ்வளோதான். புதுசா ஏதாவது ஒரு தொகுதி பெரிய லெவல்ல அட்வான்டேஜா இருக்கும் அவங்களுக்கு. இல்ல ஒரு அடுத்த கட்ட தலைவர்கள் யாராவது வந்துட்டாங்க. திமுகவுக்கு பெண்கள் சொல்றாங்க. இல்ல எங்கள்ட்ட தான் பெண்கள். எதையாவது ஒரு ஒண்ணு ப்ரூவ் பண்ண முடியுமா நீங்க எடப்பாடி பழனிசாமியால? ம். இல்ல இளைஞர்கள் வந்துட்டாங்கன்னு சொல்லுங்க. இல்ல பெண்கள் எங்கள்ட்ட வந்துட்டாங்கன்னு சொல்லுங்க. இல்ல கூட்டணி எங்கள்ட்ட ஸ்ட்ராங்குன்னு சொல்லுங்க. எதுவுமே இல்லையே கிம். இந்த விஷயத்துல. ஸோ அதனால இந்த முறை அதிமுகவுடைய சூழ்நிலைங்கிறது தற்கொலை தான். அதில ஒண்ணும் மாற்று அரசியல் தற்கொலை தான். சூசைடு தான். ஸோ கோயலினுடைய வருகை எடப்பாடி பெருசா பழனிசாமிக்கு மாற்றம் கிடையாது. மேலும் பல நெருக்கடிகள் ஏற்படும். சீட் பார் ஷேரிங்க வந்து கொஞ்சம் கூட கேட்பாங்கங்கிற மாதிரி சொல்ல வரீங்க. 100% இந்த முறை பிஜேபி அவங்கள உன்னைய வந்து விளையாட விட்டுருச்சு. காரணம் என்னன்னா, இது உனக்கான டைம் இது. இது சட்டமன்ற தேர்தல். எனக்கு 4 தான். நான் தோத்தோம்னா 4 பேரு இழக்கிறோம். ரைட்டு. நீ 65 பேர இழக்கிற. கட்சி உன்னுடைய பொசிஷன் உனக்கு சுத்தமா போகுது. அதனால நீ தான் கவனமா இருக்கணும். உனக்கு அட்வைஸ் பண்றேன். இல்ல, இல்ல. நான் பார்த்துக்கிறேன். என்ட்ட சூழ்நிலை இருக்கு. நீ நினைக்கிற ரைட்டுன்னு விட்டுக்கும். பட் ஆனா 2029ல எடப்பாடி பழனிசாமி நினைக்கிற மாரிலாம் நடக்காது அங்க. அதனால தானே அவங்க அசால்ட்டா இருக்கிறாங்க. பிஜேபி. அது 29ல கண்டிப்பா ஒரு 5 எம்பி நம்ம கொண்டாரணும். அப்படிங்கிறதோட அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜில அவங்க அதனால தான் ஏடிஎம்கே அப்படியே நெருக்கி கையிலேயே வச்சிருக்கிறாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட ஒரு 18 20% ஓட்டு இருக்கு நம்மள்ட்ட. அது விட வேணாம். அது அப்ப யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த முறை அவர் என்ன சொன்னாலும் கேட்டுக்குவோம். "வுடு. உனக்கு தான் மைனஸு. எனக்கு என்ன இருக்கு?" அப்படிங்கிறதுல தான் பிஜேபி இருக்கு. இத நம்ம பலமுறை சொல்லிட்டோம். இந்த முறையும் அப்படிதான் நடப்பாங்க. நீங்க வந்து பிஎஸ் கோயலு,
நீங்க அமித்ஷா, மோடிலாம் வந்து இங்க அவ்ளோ எடப்பாடிய தயார் பண்றதுக்கு என்னங்க இருக்கு? தலையெழுத்து என்ன? அவங்களுக்கு என்ன தலையெழுத்து இதுல? ம். சொல்லுங்க பாப்போம். தேவையில்ல. உனக்கு அட்வைஸ் மட்டும் பண்ணலாம் அவ்வளோதான். இல்ல நீ மாட்டேன், வேண்டாம் எனக்கு தேவையில்லன்னு சொன்னீங்கன்னா ரைட்டு. உடு. அந்த ஒரு சூழ்நிலை தான் வரும் நீங்க. அதனால தான். அதுல ஒண்ணும் மாற்றமே இல்ல. அது அண்ணாமலைக்கே அதான் இந்த தகவல் சொல்லியிருக்காங்க. நீ உட்ரு. லோக்கல் பாலிடிக்ஸ மட்டும் பாரு. எஸ்ஆர் விஷயத்த மட்டும் பாரு. மத்தபடி உடு. அவன் அதிமுக என்ன ஆகட்டும்ங்கிறத எடப்பாடி முடிவு எடுக்கட்டும். நம்ம ஏன் முடிவு எடுத்துக்கிட்டு? அதனால நீங்க வந்து ஸ்பெக்டேட்டரா இருக்குது. நீ விளையாண்டு பார்த்துக்க. ஒரு சின்ன புள்ளைட்ட பந்த குடுத்துருக்கோம். நீ என்ன வேணாலும் பண்ணிக்க அப்படிங்கிற மாரி இருக்கு. கேம் ஆரம்பிக்கல. 2029 தான் அவங்களுடைய கேம் இருக்க போகுது. அதனால நீங்க அதிமுக இந்த முறை தலைகீழா நின்னா கூட பெருசா ஒண்ணும் இருக்க வாய்ப்பில்ல. திமுக வந்து ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது? ரொம்ப கம்ஃபோர்ட்டா ஒர்க் பண்ற கம்ஃபர்டபுள் மாரி தெரியுது. போஸ்டரா இருக்கு. ஓகே. மாரி தான் தெரியுது. நிச்சயமா சார். பியூஷ் கோயலினுடைய வருகை அஇஅதிமுக, பாஜக கூட்டணியிடையே ஒரு டஃப் பார்கெயின் இருக்கும். சீட் ஷேரிங் மற்றும் எடப்பாடியினுடைய தற்போதைய நிலை சம்பந்தமாக ரொம்ப தெளிவா எங்க நேயர்களுக்கு வந்து பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி, நன்றி.